ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனை நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். இப்போ இந்த ஹெட்ஃபோனை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பூட்டெடு உள்ள ஹெட்ஃபோனு, ப்ளூடூத் ஹெட்ஃபோனு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சைடு தான் ஒர்க் ஆகுது, இன்னொரு சைடு ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுறேன். நான் ஆன் பண்ணால் இங்கே ஒயிட் கலர் லைட் எரியும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். நான் சார்ஜர் போட்டிருக்கேன். இங்கே சார்ஜர் ஏறுது, ஒயிட் கலர் பிளிங்க் ஆகுது பாருங்கள். நம்ம கொஞ்சம் நாள் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சார்ஜும் போட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் கீழே, அதனால தான் இங்கே லைட் எரியுது, ஒயிட் கலர் பிளிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 2 ஹெட்ஃபோனையும் வெளில எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் ப்ளூ கலர் லைட் எரியுதில்ல, இது ஆனே ஆக மாட்டேது. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஒர்க் ஆக மாட்டேது. இது நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ இதுதான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்மளுக்கு இப்போ பேட்ரி தான் இதில் வீக்காக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பேட்ரி செக் பண்ணிப்போம். இப்போ நான் இந்த பேட்ரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை நைஃப் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் தான் தெரியல, இது ஒரு லாக் இருக்குல்ல, இந்த இடத்த நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம கழட்டி எடுக்கணும். நான் கழட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கழட்டி எடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கழட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த பேட்ரியை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இது உள்ள கீழே ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டை மிஸ் பண்ணாமல் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை செக் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் ஒயர் கரெக்டாக தான் ஜாயினில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பேட்ரி தான் செக் பண்ணணும். பேட்ரி வெளில எடுத்தாச்சு. இதுக்கு கீழே தான் ஒரு சின்னதாக ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட் மட்டும் மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்கணும் நம்ம. இப்போ மேலே உள்ள அந்த ஸ்பாஞ்சை எடுத்துக்கிறேன். நான் ஒரு குட்டியாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த பேட்டரியை செக் பண்ணணும். நான் பேட்டரியை செக் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு இன்சுலேஷன் டேப் சுற்றிருக்காங்க, அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிக்கிறேன். வோல்டேஜ் 3.7 வோல்ட் வரணும். ஒரு மினிமம் ஒரு 2 வோல்ட்டாச்சும் இருக்கணும். நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் மல்டிமீட்டர் டிசி வோல்ட்டில் 20 செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் 5 தான் வருது வோல்ட்டு. அப்போ நம்மளுக்கு பேட்ரி தான் ஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பேட்ரி தான் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பேட்டரி காமிச்சு தான் நம்ம கடையில் வாங்கணும். நான் டிஸ்சார்ஜ் பண்ணி நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரியை தான் நம்ம காமிச்சு நம்ம இந்தமாரி வேறு பேட்டரி ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பேட்டரி நம்ம வேறு வாங்கணும். நான் வாங்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதேமாரி பேட்டரி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் இப்போ நம்ம கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் இதில் நம்ம கரெக்டாக இதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா இதில் மாற்றி சால்ட்ரு பண்ணிட்டோன்னா இது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். இதில் ஒரு மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது புது பேட்டரிக்காக இது மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் 2 பேட்டரி இந்த பேட்டரி எடுத்துகிட்டு போய் காமிச்சதுனால இதில் ஒரு பிளாக் டாட் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அப்படியே பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பேட்டரி நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இங்கே மைனஸ் வராமல் இங்கே வோல்ட் வந்துச்சுன்னா கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் வைக்கணும்னு அர்த்தம். கரெக்டாக 3.4 வோல்ட்டுக்கிட்டே இருக்குது. ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இந்த சைடு ப்ளஸ்ஸு,
இப்படி வச்சுருக்கேன். இந்த சைடு ப்ளஸ்ஸு, இந்த சைடு மைனஸு. அதை மட்டும் கரெக்டாக அப்படியே வச்சு சால்ட்ரு பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வச்சு அப்படியே சால்ட்ரு பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம சால்ட்ரு பண்ணிட்டேன் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து. இப்போ வந்து நம்ம அதுலேருந்து ஒரு பிளாஸ்டிக் மேலேருந்து பிச்சோம்ல, அதை அப்படியே அதிலே வச்சு ஒட்டிட்டு நம்ம அப்படியே உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிடலாம். எப்படி ஓப்பன் பண்ணோமோ அப்படியே வச்சு உள்ளே அப்படி ஃபிட் பண்ணிடலாம். இப்போ எப்படி ஓப்பன் பண்ணோமோ அப்படியே வச்சு நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படியே இல்லை கரெக்டாக லாக் ஆகிடும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்ச நாள் இப்போ வந்து நம்ம ஏர்பட்ஸில் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இப்போ சார்ஜ் பண்ணிக்குவோம். 2 hours later. இப்போ ஒரு 2 hours சார்ஜ் போட்டுட்டேன். சார்ஜ் போட்டோடனே ஃபுல்லாகிடுச்சு. இங்கே வந்து ஒயிட் கலர் லைட் எரியுது பாருங்கள். இப்போ வந்து நான் இதை ஆன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் மொபைலில் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஓப்பன் பண்ணால் இது கனெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி உள்ளது தான் அது. இப்போ இதுலேயும் ஆன் ஆகிடுச்சு, இதுவும் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டுத்துலேயும் தான் ஓடுது. இதுங்க நான் சவுண்டு ஃபுல்லாக வச்சுக்கிறேன். நான் வந்து இப்போ ரெண்டுமே ஓடுது, ஒர்க் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபோனோட மைக்கில் வச்சு நான் இப்போ காமிக்கிற சவுண்டை. இதுதான் நம்ம ரெடி பண்ணது. இப்போ இதையும் வச்சுட்டேன். இப்போ இந்த ப்ளூடூத்தையும் வச்சு காமிக்கிறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். சவுண்டை வந்து நான் வச்சு காமிச்சிருப்பேன். ரெண்டுமே ஒர்க் ஆகுது நம்மளுக்கு. இப்போ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹெட்ஃபோன் வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கொடுத்து ரெடி பண்ண சொன்னான். இதுக்கு வந்து பேட்டரி தான் ஃபால்ட்டாக இருக்கும்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.